நான் பொங்கல் சாம்பார் செய்ய போகிறேன். அரை கப் அளவு துவரம் பருப்பு, அரை கப் அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். சின்ன கப்பு தான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது சாம்பார் நல்லாயிருக்கும். பொங்கலுக்கு கேரட்லாம் போட்டு பொங்கல் சாம்பார் நல்லாயிருக்கும். ரெண்டு ஒரே சேம் அளவாக எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுருப்போம், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி பெரிய தக்காளி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஒரு 4 பல்லு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள், கொஞ்சமாக சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இருங்க, நான் இப்போ இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, நம்ம தேவையான அளவு பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கணும். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக சீரகம், உப்பு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய். இதிலேயே பொங்கல் சாம்பார் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது லாஸ்ட்டில் ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு சாம்பாரை தாளிச்சிக்கணும்னா பொங்கல் சாம்பார் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாம்பார். எல்லாமே போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுடணும், அவ்வளோதான். லாஸ்ட்டாக எண்ணெய், கடுகு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்கும் போது கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகே, ஒரு 4 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கலுக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். ஓகே, பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த தாளிப்பு கொடுத்துக்கலாம். சும்மா கரண்டியில் ஒரு மிக்ஸ் பண்ணவே பருப்பு நல்லா வெந்தது தெரியும் உங்களுக்கே. சரி, ஓகே, இருங்க பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. சும்மா கலந்து விட்டவே நல்லா மசிஞ்சிடும். அந்தளவுக்கு நல்லா பருப்பு வெந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஓகே, சாம்பார் தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிச்சு வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஓகே, சாம்பார் ரெடி. பொங்கல் சாம்பார் ரெடி. இதில் கேரட், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டிருக்கு. இந்த சாம்பார் பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு எடுத்தோம்னா சாம்பார் ரெடி. ஓகே, சுட சுட பொங்கல் ரெடி. கேரட், உருளைக்கிழங்குலாம் போட்ட சாம்பார் ரெடி. பொங்கலுக்கு சாம்பார் ரெடி. பொங்கல் சாம்பார் ஒன்ஸ் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கேரட், உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்கு சாம்பாரில். பொங்கலும் ரெடி. ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.